வேணும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு? நம்மளுக்கு வேதத்தின் வார்த்தைகள் வேணும், ஆண்டவருடைய கிருபை வேணும், அவருடைய பலம் வேணும். திவ்ய வசனமாகிய வலது இடது பக்கத்து ஆயுதம் என்று வசனம் சொல்கிறது. அழகாக சொல்லுவாங்க அந்த அந்த பரிசுத்தவான்கள் அந்த வார்த்தையை. வலது இடது பக்கத்து ஆயுதம் திவ்ய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கொள்ளணும். ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த உலகத்தின் கேடுகளுக்கு, இனிவரும் அழிவுக்கு, இனிவரும் காரியங்களுக்கு தப்பித்து நாம் பிழைப்போம் என்றால் இந்த உலகத்தின் வேஷம் ஒரு பக்கம் அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு பிள்ளை பிறக்கிறது, அந்த பிள்ளை பிறந்தவுடன் என்ன நடக்கிறது? படிப்படியாக வளர்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டங்கள் அப்படி தான், அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கிறது. உளவியலாளர்கள் 8 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க மனிதனுடைய வாழ்க்கையை. சைக்காலஜியில் இந்த கிளாஸ், இது ஒரு தனி கிளாஸ் இருக்குது சைக்காலஜியில். அவங்க அந்த 8th ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 60 ஒரு 55க்கு மேலே அந்த 8th ஸ்டேஜை பிரித்து அவங்க சொல்கிறாங்க என்னென்னு, அந்த ஸ்டேஜில் ஓகே ரைட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா, தங்களுடைய அந்த சிறு வயதிலிருந்து இல்லை வாலிப வயதிலிருந்து தன்னுடைய அந்த காரியங்களை கரெக்டாக இருந்தவங்க, கரெக்டாக நேர்மையான முறையில் அவங்க நடந்து இருந்தவங்க, அந்த 55 60 அந்த 65 வயதுக்குள்ளே அவங்க என்ன சொல்கிறாங்களாம், கரெக்டுங்க, ஒரு நிம்மதியாக இருக்கேன், ஒரு இதாக இருக்கேன். ஒரு நோய் அந்த மாதிரி காரியங்களை கஷ்டப்படுறவங்கள தவிர மற்றவங்க மன ரீதியாக அவங்க என்ன உணர்கிறாங்களாம், ஒரு சமாதானத்தை ஃபீல் பண்ணுறாங்களாம். ஆனால் நிறையா பேர் புலம்புறவங்களா, முறுமுறுக்கிறவங்களா, காரியங்களை செய்கிறவங்களா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை என்னென்னா, அவங்க சரியாக இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் சரியாக இல்லை, சரியான காரியங்களை அவங்க கஷ்டப்பட. இது பைபிள் சொல்லலை, இது உளவியலாளர்களுடைய கருத்து இப்படி இருக்குது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் நமக்கு மன்னிப்பு இருக்கிறது சிலுவையினுடைய இரத்தத்தால். 60 வயசாக இருக்கிற ஒரு பாட்டி தாத்தாவாக இருந்தாலும் அவங்களுடைய பாவத்தை உணர்ந்தார்கள், ஆனால் தேவ சமூகத்திலே அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. இயேசுவின் இரத்தம் அது மீட்பை வழங்கும்படியாய் காத்து கொண்டு நிற்கிறது. இந்த உலகத்தின் வேஷம் ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கிறது, கடந்து போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் அப்படியே கடந்து போயிட்டுருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை கடந்து போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் கழியும் போது நம்முடைய நாட்கள் அப்படியே பறந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தில் சில காரியங்கள் இருக்குது, சிற்றின்பங்கள் இருக்கிறது. இந்த உலகம் பாவத்திற்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தை அனுபவிக்காமல் அவருக்காக இருந்து அவங்க சாட்சியாக நின்று அவங்க காட்டுறாங்க, ஜெயிச்சு காட்டுறாங்க வாழ்க்கையை. இதே உலகத்தில் பலவிதமான பாவ கேட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த ஒரே உலகத்தில் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் இந்த ஒரே உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஜெயிக்கிறாங்க, இவங்களால் ஜெயிக்க முடியல. இவங்க தகாத விதமாய் அனுபவிக்காமல்